ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மோனி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணுங்கள். மோனி டைரி நெய்வேலிக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ தொட்டாசி. நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்லாமே தொட்டாசினிங்க செடி தான் இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட. பாருங்க எல்லாமே தொட்டாசினிங்க தான். அது ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் கீரை போல் பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தொட்டாசினிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். காலில் கையில் குத்துனா அவ்வளோதான் முள். பார்த்தீங்களா? இப்போ இது இவ்வளோ இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், குச்சால பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி ஆச்சுங்க? பார்த்தீங்களா? இப்போ இது இருக்குது. பார்த்தீங்களா இந்த இடம் எப்படி ஆச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பாருங்க, எல்லாம் வாடிடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் வாடிடுச்சுங்க தொட்டாசிங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ இருக்குங்களா? இந்த ஏரியாவில் எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய இருக்குங்க பாருங்கள். இருக்க மோனி, இதாங்க மோனி. செல்லக்குட்டி மோனியா பொடி. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள். ஆஞ்சிடுச்சு. பாருங்கள் கொய்யாக்கன்று இப்போ தான் வளருது. இது வந்து நாய் உருவி செடி. நாய் உருவி செடி முளையுது கொய்யாக்கன்னுக்கிட்ட. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? என்னது இதெல்லாம்? தொட்டாசினிங்க. வாடிடுச்சிங்க பார்த்தீங்களா? வாடிடுச்சு. பில்லு பாருங்கள் எப்படி முளைஞ்சிருக்குன்னு. இதெல்லாம் ஒரு செடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பேர்லாம் தெரில, ஆனால் இந்த இலையெல்லாம் ஒரு வாசனை வரும். அங்கே பாருங்கள், எல்லாம் உன்னி பழம் செடின்றாங்க. இதை வந்து உன்னி பழம் செடியாக. இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்ம அதெல்லாம் அடித்தோம். கொஞ்சம் அப்படியே மலர்றதுக்கு பாருங்கள். இலை வந்து தொட்டாசினிங்க இலை வந்து கொஞ்சம் அப்படியே மலருது பாருங்கள். இது எல்லாம் மலர்ந்துருச்சு பாருங்கள். இப்போ எப்படி மலருதுன்னு பார்க்குமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா செடி தன்னால் முளையுது, தானாக முளையுது. இதெல்லாம் குருவி சாப்பிட்டு விதைகள் போட்டு தானாக முளையுது. இந்த அடம்புக்கு செடிக்குள்ளே தானாக முளையுது பாருங்கள்.
நாங்கள் இது வைக்கவே இல்லை, அதே தானாக முளையுது. இங்கெல்லாம் நிறையா கொய்யா செடியெலாம் விதை வந்து நல்லா துளுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் உன்னிப்பழம் செடின்றாங்க. இந்த பூ தான் உன்னிப்பழம் செடியாக. அங்கே பாருங்கள் நிறைய இருக்குது, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் முடக்கத்தாங்கீரை பசுமையாக நல்லா துளுத்துருக்கு பாருங்கள், பசுமையாக இலை நல்லா. ஆஹா, கீரை பறிச்சிட வேண்டியதான், நல்லாயிருக்கு முடக்கத்தாங்கீரை. வாவ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் பாருங்கள் நாய் உருவி கீரை இருக்குது பாருங்கள். இந்த கீரை வந்து நம்ம பறிச்சுட்டு வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் பார்க்குறேன், வெறும் நாய் உருவி கீரை தான் இருக்குது. இது ரொம்ப நல்லது, நாய் உருவி கீரை. ஆஹா, பறிச்சுட்டு போய் பொரியல் பண்ண வேண்டியதான். நாய் உருவி கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாய் உருவி கீரை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உன்னிப்பழம் பூ. இது வந்து உன்னிப்பழம் செடின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் இதோட பேர் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது வந்து இலந்த மரம் செடி போல் இருக்குது, ஆனால் இது இலந்த மரம் கிடையாது. இது வந்து கார செடியாக சூறாப்பழமே காரப்பழமேன்றாங்க, ஆனால் எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.